ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இதெல்லாம் ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் இருந்து இடம் தெரியாமல் காணாமல் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற கரப்பாம்பூச்சை ஒரே நைட்டில் கூண்டோட எப்படி அழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் ப்ரௌன் சுகர் இல்லை, ஒயிட் சுகர் தான் வச்சுருக்கீங்க, வெள்ளை சர்க்கரை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு விருப்பமான ஒரு உணவுங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கறதுனால கண்டிப்பாக இதை வந்து கரப்பாம்பூச்சி சாப்பிட்டுடும். அடுத்ததாக கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காத ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். என்னென்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்ப சோடா வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பாய்சனாக ரியாக்ட் ஆகுங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்கணுங்க. நான் வந்து பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் 1 ரூபாய் ஷாம்பு இருக்குது பாருங்கள், சின்ன பேக்கெட் ஷாம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 1 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கங்க. பாருங்க, நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இந்த ஷாம்பும் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இதுவுமே அதுங்களுக்கு பாய்சனாக ரியாக்ட் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி எல்லாமே அழிஞ்சிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து இதை கரப்பாம்பூச்சிலாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வந்து அந்த சர்க்கரையோட வாசனைக்கே கண்டிப்பாக இதை வந்து குடிச்சிடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாமே அழிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி வருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் வந்து ஊக்க வந்து நல்ல நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துருக்கேங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டருக்கு அடியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. கரப்பாம்பூச்சை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அந்த கரப்பாம்பூச்சி இறந்து கிடந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கரப்பாம்பூச்சி வந்து இறந்து போயிடுச்சு. இதே போல் நீங்கள் வந்து எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற சுகரோட வாசனைக்கே கரப்பாம்பூச்சி அதை வந்து குடிச்சிடுங்க. எல்லா கரப்பாம்பூச்சியுமே உங்கள் வீட்டில் அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தான் இது. இந்த கரப்பாம்பூச்சினால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வீட்டில் ஹிட் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து கிச்சனில் ஸ்ப்ரே பண்ண முடியாது. சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பாய்சன் ஆகிடும் இல்லையா. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி எல்லா கரப்பாம்பூச்சியுமே ஈஸியாக அழிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 கரப்பாம்பூச்சி தான் இருக்குது அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாதீங்க. அது வந்து குஞ்சு பொறிச்சு நம்ம வீட்லேயே ரொம்ப அதிகமாக பெருகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட எப்படி விரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. எலியை விரட்டுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே பெரும் தொந்தரவு கொடுக்குறது எலி தொந்தரவு தாங்க. இந்த எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா
அவ்வளோதாங்க, கூட்டமாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நாசம் பண்ணிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவின்னு எல்லா ஒயரையுமே கடிச்சு நாசம் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பரு, துணின்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிரும். நம்ம வீட்டில் கார்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா காரில் இருக்கிற ஒயரை கூட அது வந்து கடிச்சு நாசம் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் வச்சுருக்கிற பொருட்களை கூட அது வந்து நாசம் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதனால நிறைய இன்ஃபெக்ஷன், வியாதிலாம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. நம்ம கடைகளில் அதிகமான காசு கொடுத்து எலி மருந்துலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போங்க. அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எலி வந்து அதை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு மூளை முடுக்குகளை போய் இறந்து போயிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு பயங்கரமான பேடு ஸ்மெல் வரும். ஆனால் அந்த எலி வந்து எங்கே இறந்து கிடக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு வழி ஆயிருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அடிக்காமல் கொள்ளாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட ஓட வரட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. எலி வந்து உங்கள் வீட்டு பக்கம் மறுபடியும் வரவே செய்யாது. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமானது. இப்போ அடுத்ததாக இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் தான் நல்லா காரமாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. எலிக்கு வந்து பிடித்தமான உணவில் சர்க்கரையும் ஒன்று தாங்க. இதோட வாசனைக்கு எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடும். இந்த வெள்ளை சர்க்கரையில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போது அடுத்ததாக நான் வந்து சென்சோடைன் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். சென்சோடைன் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கோல்கேட், பெப்சோடென்ட் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போது அடுத்ததாக சைடில் ஒரு இடிக்கல் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இடிக்கல் இல்லைன்னா சின்ன மிக்ஸி ஜார் கூட எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோங்க. இந்த நிலக்கடலையில் ஒரு 10 போல் எடுத்து நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். கோதுமையில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு எந்த அளவுக்கு விருப்பமானதோ அதே போல் தான் இந்த நிலக்கடலையும். இந்த நிலக்கடலையும் எலிக்கு வந்து ரொம்பவே விருப்பமான ஒரு உணவு தான். இந்த நிலக்கடலையில் ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இடிக்கல்குள்ளே சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு இதை எடுத்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு இதோட வாசனை வந்து நல்லா ஈர்த்து கண்டிப்பாக வந்து இதை வந்து சாப்பிட்டுடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எலிகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நேரங்களில் தான் நம்ம வீட்டில் வந்து ஓவராக அட்டகாசம் பண்ணுங்க. ஸோ நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கெல்லாம் எலி வருமோ அங்கெல்லாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கனாலே போதுங்க. எலி வந்து காணாமலே போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணுங்க. இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து தரையில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரை பிடிச்சிடும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் என்னென்னா, நம்ம எல்லாரும் வீட்லேயும் நியூஸ் பேப்பர் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதுங்க. நமக்கு வந்து கீழே தரையிலையும் கரை படாமல் இருக்கும். இப்போது நம்ம பீஸ் போட்டு எடுத்த நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தரையிலையும் கரை எதுவும் படியாமல் இருக்குங்க. நம்ம இதில் கோதுமை மாவு, சர்க்கரை, நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக எலி வந்து சாப்பிட்டுடுங்க.
முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களோட கண்ணுலேயும் கையிலையும் படாத மாதிரி ஒளிச்சு வைங்க. நம்ம வீட்டில் எலி தொந்தரவு எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் இதை ஒன்றொன்னா எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். நைட்டு நேரங்களில் நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டு கிச்சனில் இந்த ஸ்டவ்வுக்கு அடியிலலாம் எலி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு அடியில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல் அந்த ஸ்டவ்வுக்கு அடியில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப எலி இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு அடியில் வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். அடுத்ததான் நம்ம வீட்டில் கிச்சனில் பருப்பு மசாலா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயும் நம்ம வச்சிடலாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேயும் வச்சிடலாம். இதே போல் உங்கள் வீட்டு கிச்சனில் கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அதுக்கு அடியிலலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் நைட்டு தூங்குனதுக்கப்புறமா பெட்ரூமில் பெட்டுக்கு அடியிலையுமே எலி தொந்தரவு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெட்டுக்கு அடியிலையும் ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. உங்கள் வீட்டில் எலி எங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணுதோ அங்கெல்லாம் இது போல் எடுத்து வச்சு விடுங்க. அடுத்து நம்ம வீட்டில் ரூமில் இருக்கிற கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியிலலாம் கேப் இருக்கும் இல்லையா, கபோர்டு பீரோ அதுக்கு அடியிலையும் கூட எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. சில நேரங்களில் பீரோவில் வச்சுருக்க துணியை கூட அது கடிச்சு வச்சிடும், செல்ஃபில் வச்சுருக்க துணியை கடிச்சு வச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டு ரூமுக்குள்ளேயும் இந்த மாதிரி கபோர்டு பீரோன்னு அதுக்கு அடியிலலாம் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அடுத்து நம்ம வீட்டில் கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல் இதெல்லாம் திறந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாகவும் எலி வருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வெளியேயும் நீங்கள் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் கார்டனில் நிறைய செடிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கார்டனில் இருக்கிற செடியும் கூட எலி கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் கார்டனில் எலி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை செடியில் பக்கத்தில் வச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எலி அந்த சைடாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கார்லாம் இருந்துச்சுன்னா அந்த காரில் இருக்கக்கூடிய ஒயரையுமே எலி கடிச்சு நாசம் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் காரோட டயர் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே நீங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சு விடலாங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எலி சாகுமான்னு கேட்டிங்கன்னா எலி சாகாது. ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், செரிமான கோளாறு ஏற்படுத்தும், எலிகளுடைய சீரான நிலையை குலைக்கும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு மயக்கம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட வயிறு வீக்கம் ஏற்படுத்தும். இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா எலி முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். பொதுவாகவே எலிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்யூ லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். எலிகளுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஆபத்து அப்படிங்கிற சிந்தனை அதுக்கு வந்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா எலிகளும் பயந்துட்டு நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. ரொம்பவே எஃபெக்டிவான மருந்து தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.